Kingmakers IAS Academy. For UPSC and TNPSC admissions, call 9444227273. அரங்கத்துல இருந்தவங்க கருத்து சொல்லியிருந்தாங்க. உங்களுடைய ஸ்டேச்சர் கருதி, உங்களுடைய நீண்ட அனுபவம் கருதி திரு விஜய் உங்களை நேர்ல சந்தித்து ஆதரவு கோரி இருக்கணும், அதுதான் சரியான மூவா இருக்கும் அப்படின்னு பார்வையை பதிவு செய்தாங்க. இங்க அரங்கத்துல பார்வையாளர்கள் பதிவு செஞ்சாங்க நம்ம நிகழ்ச்சியில. அது இன்னும் கொஞ்சம் கௌரவமா இருந்திருக்கும்னு நினைக்கிறீங்களா? அதை நீங்க எதிர்பார்த்தீங்களா? இல்ல, அப்படியே நான் ஒன்றும் எதிர்பார்க்கல, அந்த மாதிரி எதிர்பார்க்கல. அவரது தொலைபேசியில பேசுனது வந்து போதும், அதுபடி நம்ம நேர்ல வந்து அழைக்கணும் அப்படிங்கிற கருத்தெல்லாம் எனக்கு இல்லை. டாக்டர் திருமாவளவன், நேற்றிலிருந்து ரெக்கை கட்டக்கூடிய செய்தி என்னவென்றால், திராவிட முன்னேற்ற கழகமும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் சேர்ந்து ஆட்சி அமைக்கக்கூடிய முயற்சி ஏதோ ஒரு வகையில நடக்குது அப்படிங்கிற முயற்சியை பார்க்கிறோம். அது யாரும் திட்டவட்டமா மறுக்கல. அது பற்றி அவங்க பார்வை என்ன? சிலர் அப்படி எந்த முயற்சியும் இல்லை என்றும் சொல்லுகிறார்கள், அப்படி ஒரு முயற்சி இருப்பதாகவும் சொல்லுகிறார்கள். அது குறித்து எங்கள்கிட்ட வந்து அதிகாரப்பூர்வமாக யாரும் பேசவில்லை. அது குறித்து நாங்கள் இன்னும் எந்த முடிவையும் எடுக்கவில்லை. இல்ல, அப்படி ஒரு முயற்சி நடந்தால் அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இவங்க ரெண்டு பேரும் பரஸ்பரம் விமர்சித்து எதிரெதிர் நிலைப்பாடு எடுத்தவங்க, அவங்க ஒண்ணு கூடுவதுங்கிறது தார்மீகமா இருக்குமா? அரசியல் களத்தில் இது போல நெருக்கடிகள் வரும்போது முன்னுக்கு பிறனான முரடான முடிவுகளை எடுப்பது தவிர்க்க முடியாததுதான். ஆனால் அதை ஒரு யூகத்தின் அடிப்படையில் இப்போதே நாங்கள் கருத்து சொல்ல முடியாது. அது உண்மையிலேயே அது ஒரு வடிவம் பெற்று அதை நோக்கி நகரும் நிலை வந்தால் நான் அது தொடர்பாக கருத்தை சொல்ல. அதுல நீங்க பங்கேற்பீங்களா? அது இல்ல அதை திட்டவட்டமா மறுக்கிறீங்களா? அதாவது அது ஒரு யூகம். அந்த இப்ப போய் நான் அந்த யூகத்துக்கு நானே ஒரு யூகமான பதிலை சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. அது ஒரு ஷேப்புக்கு வரும்போது அதை பற்றி நாம் பேசலாம். திரு ஸ்டாலின் அவர்களுடனான உங்க சந்திப்புல இது பற்றி நீங்க கேட்டீங்களா? இல்ல அவங்க ஏதாவது உங்கள்கிட்ட ஆதரவு கோரினாங்களா இது பற்றி? அதை பற்றி நாங்க எதுவும் பேசல. ஓகே, சோ நீங்க இந்த இறுதி முடிவை எப்போ எடுப்பீங்க திரு திருமாவளவன்? ஒரு டைம் லைன் வச்சிருப்பீங்கல்ல? இல்ல, நாங்க நேற்று வந்து அதிகாரப்பூர்வமா உயர்நிலைக்குழுன்னு அறிவிக்கவே இல்லை. அது வந்து 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுக்கு பிறகு நாங்கள் கூட்டம் கூட்டவும் நான் வந்து ஒரு கருத்து பேசிக் கொண்டிருந்ததை கேட்ட தம்பி ஒருத்தர் நாளை கூட்டம் ரத்து என்று தவறுதலாக பதிவு செய்து விட்டார். அறிவிக்காத கூட்டத்தை ரத்து என்று அறிவித்து விட்டார். அதனால வந்து இப்ப இன்னைக்குதான் நாங்க வந்து கம்யூனிஸ்டோட உறுதிப்படுத்தணும். 8ஆம் தேதி அவங்க ஒரு முடிவு எடுத்துருவாங்க, அதாவது நாளைக்கு ஒரு முடிவு எடுத்துருவாங்க. அதனால அதை ஒட்டி நாங்க 9ஆம் தேதி முடிவெடுத்துருவோம். சோ முதல்ல கம்யூனிஸ்ட் கட்சிகள் குழுவை கூட்டி முடிவெடுத்து அதை ஒட்டி அதை நீங்க கருத்துல கொண்டு முடிவெடுப்பீங்க. 9க்குள்ள இறுதி முடிவு எடுப்பீங்கன்னு பார்க்கலாமா? ஆமா ஆமா ஆமா. பட் நீ உங்க ப்ராசஸை நம்ம நிச்சயமா மதிக்கணும். உங்களுக்குன்னு ஒரு டைம் லைன் இருக்கணும், உங்க நிர்வாகிகள் எல்லாம் கூடணும். பட் காலம் ஆக ஆக இது ஒரு ஹார்ஸ் ட்ரேடிங்க்கும் இல்ல மாற்று முயற்சிகளுக்கும் ஏதோ ஒரு வகையில இடம் கொடுக்கும் அப்படிங்கிற அச்சமும் இல்ல. அதுக்கு நாங்க அவசரப்பட முடியல. இது ஏன்னா இதெல்லாம் மேஜர் டெசிஷன் போது எங்களுக்கு அது ஒரு டைம் தேவைப்படுது, இல்ல கால அவகாசம் தேவைப்படுகிறது. இப்போ எல்லா நம்பர்ஸும் முக்கியத்துவம் பெறுது. உங்களுடைய 6ம் சரி, பாட்டாளி மக்கள் கட்சியோட 5ம் சரி, நீங்க ஒரு நெடுநாள் நிலைப்பாடு எடுத்திருக்கிறீங்க. பாட்டாளி மக்கள் கட்சி அங்கம் வகிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்க மாட்டோம் அப்படின்னு. அது தொடருமா? இல்ல, இந்த क्वेश्चन இப்ப ஏன் ரைஸ் ஆகுதுன்னு தெரியல. ஏன்னா அவங்க வேற அணி, நாங்க வேற அணி. இல்ல, இப்ப இந்த எல்லா நம்பர்ஸுக்குமே வேல்யூ இருக்குல்ல. இப்ப அவங்களும் கூட ஆதரவு இன்னொரு அணில தானே இருக்காங்க, அவங்க அந்த அணில தானே இருக்காங்க. பட் அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கிறீங்களா? பாமக இருக்கும் இடத்துல விசிக இருக்காதுங்கிறத நாங்க ஏற்கனவே எடுத்த முடிவு. அந்த முடிவு இப்ப அவங்க வந்து இன்னொரு அணியில இருக்கிறாங்க, நாங்க வேற அணியில இருக்கிறோம். அதனால அந்த क्वेश्चन வந்து இப்ப எதுவும் ரைஸ் ஆகல. பட் does that position hold in ஒரு போஸ்ட் போல் ரியாலிட்டில அதையும் கூட ரீவிசிட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படி ஒரு சூழல் வந்து அந்த நேரத்துல நம்ம பேசுவோம். ஓகே, you have said not said a no. நீங்க ரொம்ப முக்கியமான பங்காற்றுறீங்க தமிழ்நாட்டு அரசியல்ல. ஆஃப் கோர்ஸ் உங்களுடைய டைமையும் நம்ம மதிக்கணும். நீங்க உங்களுடைய டைம் டேபிள்ல தான் நீங்க செயல்பட முடியும். ஆல் தி பெஸ்ட் டாக்டர் திருமாவளவன். ஒரு ஒன் லாஸ்ட் क्वेश्चन இஃப் மே ஆஸ்க். இப்போ நீங்க வந்து தாவேக்கு அழைப்பு விடுத்தா மந்திரி சபையில பங்கேற்பது பற்றி பரிசீலிப்பீங்களா? அந்த மாதிரி மந்திரி பதவியில பங்கேற்கணுங்கிற அடிப்படையில ஒரு முடிவை நிச்சயமா எடுக்க மாட்டோம். பட் அவங்க அதை ரிக்வெஸ்ட் பண்ணிருக்காங்களா, நீங்க மந்திரி சபையில பங்கேறுங்க அப்படின்னு? திரு விஜய் பேசும்போதும் அழைப்பு அந்த மாதிரி அவர் எதுவும் சொல்லல. மீடியேட்டர்ஸ் இடையில இருக்கிறவங்க சொல்றாங்க. பட் நாங்க வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வெறுமனே பதவி அமைச்சரவையில் இடம் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் ஒரு முடிவு எடுக்க முடியாது. எங்களுடைய எதிர்கால அரசியலையும் கருத்தில் கொண்டுதான் நாங்கள் முடிவு எடுக்க முடியும்னு சொல்லியிருக்கிறேன். அதுதான் எங்களுடைய உயர்நிலை குழுவில் நிச்சயமா அந்த அடிப்படையில் தான் விவாதிப்போம்.
நீங்க எடுக்கக்கூடிய முடிவு தமிழ்நாட்டு அரசியல்ல பெரிய இம்ப்ளிகேஷன்ஸ் கொண்டது. ஆல் தி பெஸ்ட் மிஸ்டர் திருமாவளவன். Thank you very much. நன்றி. ரொம்ப நன்றி. Kingmakers IAS Academy for UPSC and TNPSC admissions. Call 9444 227 273.